Super Saravana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ராமசாமி படையாச்சியும் மாணிக்கவேல் நாயக்கர் ரெண்டு முக்கியமான வன்னிய கட்சிகளுடைய வேட்பாளர்களும் அடக்கம். இவங்களுக்கு ஆதரவு தந்த திமுக இவர்களிடத்தில் ஒரு ஒப்பந்த பத்திரத்தை எழுதி வாங்கிடுச்சு. அந்த ஒப்பந்த பத்திரத்தில் என்ன எழுதி வாங்கினாங்கன்னா, இந்த மாதிரி அவர்கள் நடந்த உடனே 57 தேர்தல்களில் திமுக தாங்களே நிற்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் 15 பேர் வென்று வருகிறார்கள். ஒரு 3 பெரிய சக்திகள் இருக்கும். அதில் யார் காங்கிரஸ் ஆதரிக்குதோ அவர்கள் வெல்வார்கள். இப்படி தான் இருக்கும். நடிகர் விஜய் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறார். ஒருவேளை 3வது இடத்திற்கு அவர் போகலாம். தேசிய நீரோட்டத்தோட தமிழ்நாடு சேரணும்னு நினைக்கிற பல பேர் இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க. கிருஷ்ணசாமி தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் முதல் சட்டமன்றத்திற்கு போகிற தலித் தலைவர். அதற்கு பிறகுதான் இங்கே உங்களுக்கு வட தமிழ்நாட்டில் திருமாவளவனுடைய வருகை. இவர்கள் 2 பேரையும் அரவணைச்சு முதல்ல கொண்டு போனது உங்களுக்கு 67ல் ₹1 3 படி அரிசின்றது அது தேர்தல் அறிக்கையில் இல்லாத வாக்குறுதி. எனக்கு வாய்ப்பு தந்து இதை நான் பண்ணலைன்னா திமுக இனிமேல் நிரந்தரமாக எந்த தேர்தலும் நிற்காது அப்படின்லாம் சொல்லி அண்ணா பேசினாங்க. வந்த உடனே 2 இடத்துல கோயம்புத்தூர்லையும் சென்னையிலையும் சோதனை அடிப்படையில் அதிகாரிகளுடைய எதிர்ப்புக்கு மத்தியில் அண்ணா பண்ணார். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்குற அந்த சமயத்தில் இந்த குறுந்தொடர் மூலியமா நம்ம தொடர்ந்து பல ஆளுமைகளை சந்திச்சுட்டு வரோம். அவங்களோட பார்வையில் இதுவரைக்கும் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் இருக்கக்கூடிய சுவாரஸ்ய வரலாறுகள் பற்றியும் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். அதே மாதிரி இந்த வாரம் நாம் சந்திக்கக்கூடிய ஆளுமை முன்னாள் ஐநா அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அழகு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சார் தான் தமிழக தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இதில் உங்களோட அனுபவங்கள், உங்களோட பார்வை, இதற்கு முன்னாடி நடந்த தேர்தல்களில் உங்களோட சுவாரஸ்யமான அனுபவங்கள், நீங்கள் சந்தித்த சில நிகழ்வுகள் கூட சொல்லலாம். ஒரே ஒரு முறை தேர்தல் பார்வையாளராக, அதாவது அந்த வாக்கு எண்ணிக்கை அப்போது அந்த வாக்கு எண்ணப்படும் பொழுது பக்கத்தில் இருந்து பார்க்குற ஒரு பார்வையாளர், அதற்கான பெயர் மறந்துட்டேன். அப்படி ஒரு கூட்டணிக்கு 1980 84 80ன்னு நினைக்கிறேன், நான் போனதான் ஞாபகம். என்னோட வாக்கை ஒருத்தர் போட்டுட்டு போயிட்டதையும் பார்த்தேன். ஓகே, அது ஒரு தடவை நடந்துச்சு. அப்போ இறந்தவர்களெல்லாம் வாக்களிக்கும் ஒரு முறை. அதுக்கப்புறம் நீங்கள் முந்தலைன்னா உங்களுடைய வாக்கை யாராவது போட்டுருவாங்க அப்படின்றதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் முதல்ல போய் போட்டுட்டோம்னா வேறு யார் அதை தடுத்துடலாம். அதில் ரொம்ப தேர்ச்சி பெற்ற கட்சிகள் தமிழகத்தில் ரொம்ப அதிகம்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக அவர்கள் தெருவாரியாக வார்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு இல்லத்திலும் எத்தனை பேர் வாக்காளர்கள் இருக்காங்க, அதில் எத்தனை பேர் வருவார்கள் போக மாட்டார்கள், இந்த இப்போ பூத் கமிட்டின்னு சொல்கிறோம்ல, ஆமாம், அதுதான் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துச்சு. அவர்களுக்கு தெரியும் யார் வருவா, இவர் ரொம்ப முதியவர் வரமாட்டார், அதனால் போய் போட்டுருவாங்க. அப்போல்லாம் பெரிய அடையாள அட்டையெல்லாம் தேவை கிடையாது. அதற்கப்புறம் டிஎன்சேஷன் வந்த பிறகு அதெல்லாம் மாறிச்சு. இப்போ இறந்தவர்கள் வாக்களிப்பது என்பது, அவர்கள் மீண்டும் உயிர் தெழுந்து வருவது என்பதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அதற்கப்புறம் இன்னைக்கு நாம் பழைய முறைக்கு போகணும். மின்னணு இயந்திரங்களில் நிறைய முறைகேடு நடக்குது. முதல்லையே அதை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, அதை அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிடுறாங்க அப்படின்ற பேச்செல்லாம் இருக்குது. ஆனால் சமீபத்தில் நான் ஒருத்தர் சொன்னதை கேட்டேன். இப்போ மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி மன்ற அமைப்புகளுக்கான தேர்தல் நடக்கும் பொழுது அங்கே முன்ன மாதிரியே அந்த பேலட் பேப்பர், அதாவது வாக்கு சீட்டு முறையில் நடந்துச்சு. அதுலேயும் இன்றைக்கி இருக்கிற ஆளும் கட்சி அங்கே பெரிய அளவில் வெற்றி பெற்றதை நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் இருக்குது. நான் என்னை விட என்னுடைய அனுபவம் என்பது ஒரு வாக்காளராக தான். ஓகே, பெருசாக எனக்கு பெரிய அனுபவம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு தேர்தலும் திருவிழா மாதிரி நடக்கும். நான் வட சென்னையில் பிறந்தேன். நான் என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்தே பேரணிகளும் ஊர்வலங்களும் அதுக்கப்புறம் ரசிகர் மன்றங்களும், சைக்கிள் பேரணி நடக்கும், அப்புறம் ஊர்வலம் நடக்கும், அப்புறம் கோஷங்கள்லாம் ரொம்ப வேடிக்கையான கோஷங்கள்லாம் வரும். ஏன்னா அண்ணாச்சி அரிசி விலை என்னாச்சு, அதுக்கப்புறம் என்ன மாண்டவர்கள் போதாதா, நீ ஆண்டது போதாதா, இப்படியெல்லாம் வரும். ரொம்ப அழகான வாசகங்கள். அதை எப்படி அவர்கள் உருவாக்குறாங்கன்ட்டு நம்மெல்லாம் யோசிப்போம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நட்சத்திர வடிவில் பெரிய அது ரொம்ப அழகாக பல வண்ணங்களில் தலைவர்களுடைய படங்கள் அல்லது வேட்பாளருடைய படங்கள் போட்டு அதை தூக்கிட்டு போவாங்க.
அதெல்லாம் பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதெல்லாம் இப்போது அமைதியாயிடுச்சு. அப்புறம் பொதுக்கூட்டங்கள் நடக்கும். பொதுக்கூட்டங்களில் வேட்பாளருக்கு ஆதரவாக பேசுபவர்கள் அவர்கள்லாம் வந்து பேசுவாங்க. அதெல்லாம் நாங்கள் போய் கேட்போம். ரொம்ப அழகாக எந்த காரணத்துக்காக அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த வேட்பாளரும் பக்கத்தில் நிற்பார், இல்லை உட்கார்ந்துருப்பார். நமக்கு வேண்டிய ஒருத்தர் இந்த மாதிரி இந்த தேர்தலில் நிற்கிறாருன்ட்டு. ஏன்னா சட்டமன்ற தேர்தல்னால் நமக்கு ஏறக்குறைய நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு தெரிஞ்ச இன்னொருத்தருக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு அவரை தெரிஞ்சிருக்கும், தூரத்தை சொந்தமாக இருக்கும், அப்படி கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள்னால் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சவர் தான் நிற்பார். நான் எந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் அது வரைக்கும் வாக்களித்ததில்லை. சட்டமன்ற தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் வாக்களித்திருக்கிறேன். அதெல்லாம் ஒரு திருவிழா மாதிரி நடந்த காலம் முடிந்து போய்விட்டது. இன்று இன்னைக்கு சமூக ஊடகங்கள் வந்த பிறகு இன்னைக்கு தேர்தல் முடிவுகளில் சமூக ஊடகங்களுடைய பங்கு ஒரு பெரும் பங்காக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் முதல்ல நடந்த பொது தேர்தல் ஒரு தேர்தல் திருவிழா தான். அது மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே நடந்திருக்காது. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75 கோடி மக்கள் போய் வாக்களிப்பது என்பது இந்தியாவில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு உலக அதிசயம். அது முதல் 1951-52 தான் முதல் பொது தேர்தல் நடந்தது. முதல் பொது தேர்தல் எப்போ தொடங்குச்சுன்னா அக்டோபர் 25, 1951 தொடங்கி February 21, 1952 முடிச்சது. பல கட்டங்களாக நடந்த இந்த தேர்தல் ஏறக்குறைய 4 மாதங்கள், 3 நாட்கள் குறைவு. இதுதான் நம்ம இது வரைக்கும் நடந்த தேர்தல்கள்லேயே அதிகமான நாள் எடுத்துக்கிட்டு நடந்த தேர்தல். அதில் கழுத மூலமாக வாக்குச்சாவடி பெட்டிகள்லாம் போனதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். அப்புறம் உட்புறமாக இருக்கக்கூடிய ஊர்கள், கிராமங்கள், அங்கெல்லாம் மின்விளக்கு இல்லாதது, அப்புறம் ஓலை குடிசையெல்லாம் வாக்குச்சாவடியாக இருந்தது. இதெல்லாம் ஓலை போட்ட குடில்கள் எல்லாம் வாக்குச்சாவடியாக இருந்தது. இதெல்லாமே நடந்துச்சு. இன்னைக்கு இந்த முறை நாம் 7 கட்டத்தில் 2024 பொது தேர்தல் நடந்துச்சு. அந்த 7 கட்ட பொது தேர்தல் 7 வாரங்களில் முடிந்து 2 மாதம் ஏறக்குறைய. ஆமாம், 8 வாரங்கள்னா 2 மாதம். அது நம்முடைய அதற்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் பாதுகாவலர்கள், அதுக்கப்புறம் அரசு பணியாளர்கள், இவங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய, அதாவது ஒரு ஆயிரக்கணக்கான திருமணங்களை ஒரே நேரத்தில் இந்த நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் பல குடும்பத்தார் சேர்ந்து நடத்துகிறார்கள் என்றால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அது அதில் பெரிய அசம்பாவிதம், வன்முறை எதுவும் நடக்காத, வாக்குச்சாவடிகளை களவாடிட்டு போகிறது, வாக்குச்சாவடிகள் உள்ளே புகுந்து மொத்த பெட்டியும் களவாடிட்டு போகிறதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்ததெல்லாம் உண்டு. பீகார் அந்த மாதிரி இடங்களில். நம்ம தமிழகத்தில் அந்த மாதிரி எதுவும் நடந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பல முறைகேடுகள் இப்போ குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு, இந்த 20-25 ஆண்டுகளாக கர்நாடகத்தில் தொடங்கிய அந்த பழக்கம் இப்போ நமக்கு நம்மோட ஒன்றி போயிருக்கு. அது என்னென்னா வாக்குக்கு பணம் தருவது. அது முன்னாடி இருந்துச்சு. 1952க்கு பிறகு வந்த தேர்தல்களில் 57 தேர்தலில் 62 தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் காங்கிரஸார் பணம் தருவதாக சொன்னார்கள். பணம் தந்து ஒரு சாமி படத்தின் முன்பாக உங்களை சத்தியம் செய்ய சொல்வார்கள். ஏன்னா 1962 தேர்தலில் காஞ்சிபுரத்தில் அண்ணா தோற்று போனார். அப்போல்லாம் ஒரு வாக்குக்கு அதிகபட்ச விலை 5 ரூபாய். இன்னைக்கு அதனால் அது இருந்துச்சு, அது பரவலாக இல்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட 5 வாக்குகளில் 1 வாக்கு விலைக்கு வாங்கப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் 5 வாக்குகள் விழுதுன்னா அதில் 4 தன்னிச்சையாக ஒருவேளை விழலாம். அவங்க காசு கூட வாங்கியிருக்கலாம் சில பேர். ஆனால் அவர்களே முடிவு செய்து காசு வாங்கிய பிறகும் யாருக்கு போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு வாக்காவது விலைக்கு வாங்கப்படும் வாக்காக மாறி இருக்கும் ஒரு நிலையை நாம் இங்கே தமிழகத்தில் பார்க்குறோம். ஒவ்வொரு தேர்தல்லையும் பல வித்தியாசமான புதுமையான, அதற்கு பிறகு சில வேடிக்கையான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது உண்டு. 1952 தேர்தலையும் 57 தேர்தலையும் இரட்டை இலக்க தொகுதிகள் அப்படின்ட்டு, இரட்டை இலக்க தொகுதிகள்னா ஒரே தொகுதி. இன்னைக்கு மயிலாப்பூர் தொகுதியில் நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மயிலாப்பூரில் 2 வேட்பாளர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு வாக்காளருக்கும் 2 வாக்கு இருக்கும். ஒன்று பொதுப்பட்டியல், ஒன்று தனிப்பட்டியல். அந்த தனிப்பட்டியலில் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே போட்டி போட முடியும். அதுதான் புனே ஒப்பந்தம். அம்பேத்கருக்கும் காந்திக்கும் வந்த புனே ஒப்பந்தம். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி பட்டியலும்
பட்டியல் இனத்தவராக இருக்கணும், வாக்காளர்களும் பட்டியல் இனத்தவராக இருக்கணும். அப்போ தான் அவர்களுக்கு வேண்டியவர்களை அவங்க தேர்ந்தெடுப்பாங்கன்ட்டு காந்தி வந்து அதற்காகத்தான் உண்ணாவிரதம் இருந்து அப்படி வேண்டாம், அது பிரிச்சிரும், இந்துக்களை இது பிரிக்கக்கூடிய முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர்கள் எல்லாம் பொதுவாக இருப்பாங்க. அவர்கள் வாக்களித்து அந்த பட்டியல் இனத்தவரை தேர்ந்தெடுப்பார்கள். அப்போது அம்பேத்கர் பின்னாடி சொன்னார், உங்களுக்கு வேண்டிய பட்டியல் இனத்தவர்கள் தான் அதில் வென்று வருகிறார்கள். உண்மையிலேயே ரொம்ப தாழ்வு நிலையில் இருக்கும் பட்டியல் இனத்தவர்கள் வென்று வருவதில்லை, காங்கிரஸுக்கு வேண்டியவர்களாக அதில் வென்று வருகிறார்கள் அப்படின்லாம் அவர் சொன்னார். ஸோ அந்த மாதிரி ரெட்டை முறை, இந்த ரெட்டை இலக்க தொகுதிகள் வந்து பல தொகுதிகள் இங்கே இருந்துச்சு. இதில் ஒரு சின்ன சிக்கல் வந்து 57 தேர்தலில் வந்துச்சு. கோயம்புத்தூரில் ரெட்டை இலக்க இந்த மாதிரி வந்து ஒரு தொகுதியில் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர், முதல் பட்டியலினத்தைச் சேர்ந்த வென்றவரும் தோற்றவரும் பொது பட்டியலில் இருந்த வென்றவரை காட்டிலும் இரண்டாவதுவர், இங்கே வந்து இரண்டாவதுவர் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார். ஓகே, இது ஒரு குழப்ப நிலையை உண்டாக்கிடுச்சு. அதாவது தேர்தல் முறைப்படி இங்கே யார் முதல்ல வராங்களோ அவங்கள தான் எடுக்கணும், அதனால் இதை பார்க்கக்கூடாது. ஆனால் இது வந்து ஒரு அனர்த்தமாக இருக்கு. பொதுப்பட்டியலில் வென்றவர் வாங்கிய வாக்குகளை காட்டிலும் தனிப்பட்டியலில் தோற்றவர் அதிகமாக வாக்கு வாங்கியிருக்கிறார். அப்போ ஒரு பொதுவான தேர்தல்னா அப்ப நீங்க இந்த முதல்ல 2 பேர் தான் எடுக்கணும் இல்லையா? ரெண்டு இடம் இருக்குன்னா முதல் 2 பேர் எடுக்கணும். பொதுப்பட்டியலில் இருக்கிறவர் 3வது இடத்துக்கு தான் வந்திருக்கார். இது ஒரு சிக்கலை கொண்டு வந்துச்சு. அதனால இந்த பொதுப்பட்டியலை இந்த ரெட்டை தொகுதிகள், இந்த ரெட்டை தொகுதிகளை 62 ஒழிச்சிட்டாங்க. ஒழிச்சிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, தனி தொகுதிகளாக அங்கு ஒரே ஒரு வாக்கு தான், ஒரே ஒரு பட்டியல் இனத்தவரை சேர்ந்த ஒருவர் மட்டும்தான் நிற்க முடியும், அல்லது மலைவாழ் மலை ஜாதியினர் அவர்கள் மட்டும்தான் நிற்க முடியும். ஸ்கெட்யூல் ட்ரைப்ஸ், ஸ்கெட்யூல்ட் காஸ்ட்ஸ் அந்த மாதிரி அவர்களுக்கு பொதுவாக எல்லாரும் வாக்களிப்பார்கள். இந்த புனே ஒப்பந்தத்திற்கு முன்பாக அம்பேத்கர் நினைச்சது வந்து என்னன்னா, மலைவாழ் மக்கள்னா மலைவாழ் மக்கள் மட்டும்தான் அவர்களை தேர்ந்தெடுக்கணும், பட்டியலின மக்கள்னா பட்டியலின மக்கள் மட்டும்தான் அவர்களை தேர்ந்தெடுக்கணும், அதுதான் கான்ஸ்டிடுவன்சியா இருக்கணும் அப்படின்லாம் அவர் நினைச்சார். அதை மாத்திட்டார் காந்தி. அதனால இப்போ பொதுவான நமக்கு தனிப்பட்டியல் இருக்கு, சட்டமன்றத்திலையும் தனிப்பட்டியல் இருக்கு, அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் தனிப்பட்டியல் இருக்கு. இது 52, 57 முதல் 52 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடவில்லை. அது உங்களுக்கு தெரியும். அவர்கள் போட்டியிடலைனாலும் கூட அவர்கள் 100க்கு மேற்பட்ட சுயேட்சை வேட்பாளர்களை ஆதரித்தார்கள். அந்த சுயேட்சை வேட்பாளர்களில் 2 முக்கியமான வன்னிய கட்சிகளுடைய வேட்பாளர்களும் அடக்கம். மாணிக்கவேல் நாயக்கருடைய டாய்லர்ஸ் பார்ட்டி உழைப்பாளர் கட்சியும், அல்லது ராமசாமி படையாச்சினுடைய காமன்வெல்த் பார்ட்டி பொதுநல கட்சி, இந்த 2 கட்சி, இவர்கள் 2 பேரும் பெரிய வன்னிய தலைவர்கள். அன்னைக்கு பின்னாடி ராஜாஜி அமைச்சரவையில் மாணிக்கவேல் நாயக்கர் அமைச்சரானார். ராமசாமி படையாச்சியும் மாணிக்கவேல் நாயக்கர் 2 பேருமே காமராஜருடைய ஆட்சியில் அவர்கள் அமைச்சர்களானார்கள். அதில் மாணிக்கவேல் நாயக்கர் 6 இடங்கள் வெல்கிறார், 6 சட்டமன்ற தொகுதிகளை வெல்கிறார், 19 தொகுதிகளை வெல்கிறார் ராமசாமி படையாச்சி. இவர்கள் மொத்தம் எத்தனை இடங்கள்? அப்போ வந்து ஒன்றுபட்ட சென்னை ராஜதானி 375 இடம், மெட்ராஸ் பிரசிடென்சி. ஆமாம், அந்த 375 இடத்துல இவர்கள் 2 பேரும் சேர்ந்து 25 இடங்கள் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு ஆதரவு தந்த திமுக இவர்களிடத்தில் ஒரு ஒப்பந்த பத்திரத்தை எழுதி வாங்கிடுச்சு. அந்த ஒப்பந்த பத்திரத்தில் என்ன எழுதி வாங்கினாங்கன்னா, இவர்கள் வென்றார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட நாட்டு கோரிக்கைக்கு ஆதரவாக இவர்கள் சட்டமன்றத்தில் செயல்படுவார்கள். ஓகே, தமிழ்நாடுக்கு முன்னாடி. ஆமாம், அப்படின்ட்டு எழுதி வாங்கிக்கிட்டாங்க. இவர்கள் வென்ற உடனே இவர்கள் கட்சி மாறி காங்கிரஸுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. அதில் வந்து பெரிய சக்தியாக கம்யூனிஸ்டுகள் வெல்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற ஆந்திராவில் நிறைய இடங்கள் அவர்கள் வெல்கிறார்கள். எப்படின்னா, அங்கே வந்து அவர்கள் அங்கே இருக்கிற நிசாமுக்கு எதிராக, ஆந்திரா தெலுங்கானா, அங்கே இருக்க நிசாமுக்கு எதிராக, அங்கே இருக்க நிலச்சுவாந்தர்களுக்கு எதிராக அவர்கள் போராடுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு அங்கே இருக்குது. அவர்கள் பெரிய இடங்களை வெல்கிறார்கள். இங்கே காங்கிரஸ் தமிழ் பகுதிகளில் காங்கிரஸ் நிறைய வெல்லுது. ஆனால் அதனால் அமைச்சரவையை அமைக்க முடியவில்லை. சுயேட்சைகள் ஒரு 40-50 பேர் வென்றிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சுயேட்சைகள் வந்துருவாங்க, இவங்களை இழுக்கிறாங்க. இவங்களை இழுக்கும்போது இவர்கள் அங்கு போயிட்டாங்கன்னா, ஒரு பாராட்டு விழா நடக்குது, அதில் அண்ணா பேசுகிறாரு, சென்ட் மேரிஸ் ஹால் இங்கே சென்ட்ரல் பக்கத்தில். அப்போது அந்த ஹாலில் நடக்கிற பாராட்டு விழாவில் இவர்களெல்லாம், அந்த வென்றவர்களுக்கு பாராட்டு விழா நடக்கும்போது இவர்கள்
தப்பித்தவறி அங்கு போயிட்டா, கட்சி மாறிவிட்டால் இவர்களை தொழுநோயாளிகளாக மக்கள் பார்ப்பார்கள்னு அண்ணா சொல்றார். ஓகே, அந்த அளவுக்கு கோபம் அவருக்கு, ஒருவேளை போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் முதல்ல சொல்லிட்டார் பெரியார். இவங்க போயிட்டா நீங்க என்ன பண்ண முடியும்னு கேட்டார். இந்த ஒப்பந்தம், இந்த பத்திரம் இதெல்லாம் வந்து அபத்தம், அவர்களை நீங்க என்ன பண்ண முடியும் அவங்க ஒப்பந்தத்தை மீறிட்டாங்கன்னா அப்படின்ட்டு. இது வன்னியர்கள் வந்து ஒரு பெரிய சக்தி, வட தமிழ்நாட்டில் அவர்கள் ஒரு பெரிய சக்தி. அதனால அவர்களை பகைத்துக் கொள்வதற்கு அண்ணாவுக்கோ திமுகவுக்கோ மனசு இல்லை. அதனால் அவர் என்ன சொன்னார், மாணிக்கவேல் நாயக்கர் சிங்கமாக சொல்லிட்டு சிங்கமாக உருவப்படுத்தி அந்த சிங்கத்தை ஒரு கூண்டில் அடைத்து விட்டார் இந்த வைலி ராஜாஜி, அதாவது நரித்தனமான ராஜாஜி இவரை கூண்டில் அடைத்து விட்டார் அப்படின்னு சொன்னார் அவர் அமைச்சரவை. அவர் வந்து காங்கிரஸோட இணைச்சிட்டார் கட்சியை. இவர் வெளியிலிருந்து ஆதரவு தரார் ராஜாஜியோடைய அமைச்சரவைக்கு, ராமசாமி படையாட்சி. அடுத்த முறை காமராஜர் வந்த உடனே 54 கட்சியை கலைச்சிட்டு, 2 பேரும் கட்சியை கலைச்சிட்டு கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் 80களில் பிற்பகுதியில் தான் வந்துட்டு உங்களுக்கு டாக்டர் ராமதாஸ் இந்த கட்சிகளினுடைய, இதுதான் மூதாதையர் வன்னிய கட்சிகள், அந்த கட்சிகளின் அடிப்படையில் அவர் வந்து வன்னியர் சங்கம்னு தொடங்கி பின்னாடி அது பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவெடுப்பதை நாம் பார்க்குறோம். இது முதல் 2 தேர்தல்கள். ரெண்டாவது, இந்த மாதிரி அவர்கள் நடந்த உடனே 57 தேர்தல்களில் திமுக தாங்களே நிற்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் 15 பேர் வென்று வருகிறார்கள். அந்த 15 பேரில் ரொம்ப முக்கியமான சில பேர் யாருன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்லாம் வென்று வருகிறார், சத்யவாணி முத்து அவர்கள் வென்று வருகிறார்கள். ஸோ இந்த 15 பேர் போகிறாங்க. இந்த 15 அண்ணா வெல்கிறார். அண்ணா வந்து இந்த 15 பேரில் தலைவர், சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர். அதற்கு பிறகு துணைத் தலைவர் வந்து நாவலர் நினைக்கிறேன். அதற்கப்புறம் தான் வந்து கொறடா தான் கலைஞர் கருணாநிதி முதல் அமைப்பில். ஆனால் இவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்காங்களே ஒழிய இவங்களுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து, அந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்றதெல்லாம், பிரதான எதிர்க்கட்சி அப்படின்றது அவர்களுக்கு வரல. காங்கிரஸிலிருந்து பிரிந்து ராஜாஜியால் ஆதரிக்கப்பட்டு காங்கிரஸ் உள்ளேயே காமராஜருக்கு எதிராக செயல்பட்ட காங்கிரஸ் சீரமைப்பு சீர்திருத்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி, அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் பல பேர் இந்த 15 பேருக்கு மேலே வென்று வருகிறார்கள். இது 57 நடக்குது. 62 தேர்தலில் உங்களுக்கு தெரியும், இந்த 15 பேரை வந்து தீவிரமாக அந்த 15 தொகுதிகளில் காமராஜரும் அவருடைய அமைச்சர்களும் வேலை செய்து இவர்களை திருப்பி வென்று வராமல் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதில் கலைஞர் மட்டும் தப்புறார், மீதி எல்லாம் தோற்று போகிறார்கள். 50 இடங்களில் வெல்கிறார்கள் திமுக. இந்த 15 இடங்களில் அவர் கவனம் செலுத்தி 50 இடங்களை தந்திருக்கிறார். அடுத்த தேர்தலில் இந்த 50 இடங்களில் கவனம் செலுத்தி இன்னும் நிறைய இடங்களை நமக்கு தருவார் அப்படின்னா அண்ணா பேசணும், காமராஜர் தருவார்னு சொன்னாங்க. அப்போ தான் இவர்கள் அண்ணாவை பல பேர், திருவண்ணாமலை தர்மலிங்கம் அவர் 57 தேர்தலில் அவரும் ஈவேகி சம்பத்தும் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு திமுக சார்பாக போனவர்கள். அவர் அதிகமாக அண்ணாக்கிட்ட சொல்கிறார், நீங்கள் ராஜ்யசபை போகணும், மாநிலங்களவைக்கு நீங்கள் போகலாம், 50 பேர் இருக்காங்க, அது அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்பலாம். அதே கருத்தை ராஜாஜி சொல்கிறார், ராஜாராம் சொல்கிறார், இன்னும் வேறு சில பேர் சொல்கிறாங்க. அண்ணா போகிறார். அண்ணாவுடைய பார்வையும் விசாலப்படுது. அண்ணாவை பற்றி இந்த நாட்டில் இருக்க பல பேர் தமிழ்நாட்டுக்கு அப்பாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அது அமையுது. ரொம்ப அற்புதமான பேச்சுக்கள்லாம் அவர் அங்கே போன பிறகு பேசுகிறார். அதற்கப்புறம் நடந்தது 67 வந்து ஒரு வானவில் கூட்டணி அமைக்கிறாங்க. அவர்கள் ஆட்சிக்கு வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள், வந்துடுறாங்க. அதில் வந்து 2 இவர்களுடைய தமிழரசு கழகத்தினுடைய மாப்போ சிவஞானம், இவர்களோட பெரிய கருத்தியல் ஒற்றுமை இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் இவர்களோடு சேர்ந்து அவர் நிற்கிறார், அவர் வெல்கிறார். அதற்கப்புறம் சீபா ஆதித்தனார், தினத்தந்தியினுடைய அதிபர், அவரும் இவர்களுடைய இடத்துல இவர்களுடைய கட்சியினுடைய நாம் தமிழர்னு ஒரு இயக்கம் நடத்துகிறார். அவர் வென்று வருகிறார். அவர் பின்பு அவைத்தலைவராகிறார். அதுக்கப்புறம் பின்னாடி அமைச்சரே ஆகிறார், கூட்டுறவுத்துறைக்கோ எதுக்கோ கலைஞருடைய ஆட்சியில். அதுக்கப்புறம் 71 தேர்தலில் மிக முக்கியமான தேர்தல், அது ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே நடக்குது அந்த தேர்தல். 5 ஆண்டுகளுக்கு அது வரைக்கும் தேர்தல்கள் எல்லாம் சேர்ந்தே நடக்குது, சின்க்ரனைஸ்ட், அதாவது சென்ட்ரலையும் ஸ்டேட்லையும் ஒன்றா நடக்கும், ஒரே நேரத்தில் நடக்கும். இப்போ அதை தான் திருப்பி அந்த இடத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ணுவோம். ஆமாம், ஒரே தேர்தலில் வந்து அதான் சொல்ல வராங்க அவங்க. 71 தேர்தல் வந்து காங்கிரஸ் பிளவுபட்டு இந்திரா காந்தி அம்மையார் பழைய சிண்டிகேட் அப்படின்னு சொல்கிற பழைய பெருந்தலைவர்களை பகைத்து கொண்டு அவர் வெளியில் வந்துடுறார். இவர் கட்சியை விட்டு நீக்கிடுறாங்க. அவர் வெளியே வந்து இந்திரா காங்கிரஸ் என்ற அமைப்பில் இடதுசாரிகளுடைய துணையுடனும் திமுகவினுடைய 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் துணையுடனும் அவர் ஆட்சி செய்கிறார். இவங்க 2 பேரும் இல்லைன்னா அவர் ஆட்சியில் தொடர்ந்து இருக்க முடியாது, கவிழ்ந்துடும். அது ஒரு மைனாரிட்டி அரசு மாதிரி இருக்குது. அப்போது அப்படி ஆட்சி பண்ணும்போது 2 முக்கியமான முடிவுகளை அவர் எடுக்கிறார். ஒன்று வந்து
பொதுத்துறையில் இருக்கக்கூடிய வங்கிகளை அதை வந்து நாட்டுடைமையாக்குறது. 14 வங்கிகளை நாட்டுடைமையாக்குறார். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், நமக்கு தெரிஞ்ச வங்கிகள் இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற நகரத்தார் தலைவர்கள் ஆரம்பித்த வங்கிகள், அதெல்லாம் நாட்டுடைமையாகுது. அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது நாடு முழுக்க. அதற்கப்புறம் மன்னர் மானிய ஒழிப்பு, ப்ரிவி பர்ஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 500 சில்லற அரசர்கள் புதுக்கோட்டை சமஸ்தானம்லேருந்து பல சமஸ்தானங்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியாவில் சேர்ந்தன. அவர்களுக்கு இந்திய அரசு அளித்த வாக்குறுதி என்னென்னா, உங்களுக்கு ஒரு மாதமானால் ஒரு மானியம், அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை காப்பாற்றுவதற்காக அவர்களுக்கு வேண்டிய பொருளுதவி இதெல்லாம் தரப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து அவர் மறுக்கிறார் முதன்முறையாக. அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அதில் அவர்களுக்கு வெற்றி பெறுகிறார்கள். இதுக்கு இடையில் அவர் இந்த வேகத்திலேயே இப்போ நாம் வந்து ஒரு புது மேண்டேட், மக்களிடமிருந்து ஒரு புதிய ஒரு சக்தியை நாம் பெற வேண்டும்னு நினச்சி 5 ஆண்டுகளில் முடிய வேண்டியதை 4 ஆண்டுகள்லேயே முடித்து நாடாளுமன்றத்தினுடைய பதவி காலத்தை அவர் தேர்தல்களை அறிவிக்கிறார். இங்கே இருக்கிற கலைஞர் கருணாநிதி ரொம்ப சாமர்த்தியமாக அவர் புரிஞ்சுக்கிறார். இது வந்து இதுக்கெல்லாம் இவங்க ஆதரவு தராங்க திமுக, இந்த இடதுசாரி கொள்கைகளுக்கு. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, அவரும் ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே கலைச்சிட்டு என்ன சொல்கிறாரு, தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடப்பது என்பது செலவுகளை மிச்சப்படுத்தும்னு சொல்கிறார். இன்றைக்கி திமுக வேறு மாதிரி ஒரு நிலையை எடுத்திருக்காங்க. பட் அன்னைக்கு அவர்கள் அப்படித்தான் சொல்லிட்டு நடத்துகிறாங்க. அதுதான் அதிகபட்சம் 48% வாக்குகளை திமுக வாங்கியது. திமுக பெரும்பாலான இடங்களில் போட்டி போட்டதும் 1977 230 இடங்கள் நின்றார்கள். அதுக்கு அடுத்து பெரிய அளவில் இடங்கள் நின்னது இந்த தேர்தலில் தான். அதில் 184 இடங்கள், பின்பு ஒரு இடம் சேர்ந்துச்சு, 185 இடங்கள் வென்றார்கள். இவர்களுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அந்த தேர்தலில் போட்டியிடவில்லை சட்டமன்றத்திற்கு. அதற்கு பதிலாக 10 நாடாளுமன்ற தொகுதிகளில் அவர்கள் நின்றார்கள். திமுகவுடைய ஆதரவோடு எல்லாரும் வென்றார்கள் ஏறக்குறைய. அந்த மாதிரி நடந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுதான் பின்னாடி 2 பேருக்கும், 2 தலைவர்களுக்கும், இந்திரா காந்தி அம்மையாருக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் ஒரு பெரிய மனக்கசப்பை பின்னாடி ஒரு பிரிவை உண்டாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வரார், உங்களுக்கு தெரியும், 72க்கு பிறகு. ஆனால் சார் நீங்கள் சொன்னது போல சார், இந்த மாநில தலைவர்கள், மத்திய தலைவர்கள் அந்த பிரிவு சேர்றாங்க, கூட்டணி போடுறாங்க. இந்த கால்குலேஷன்லாம் வந்து எப்படி இது வரைக்கும் தமிழக அரசியலில் நல்லபடியாக கை கொடுத்துருக்குன்னு பாருங்க, எப்படிலாம் பாதகமாக முடிஞ்சிருக்குன்னு பார்க்குறீங்க சார்? ஏன்னா 2 பேருக்கும் வெவ்வேறு கல்ச்சர் இருக்கும், வெவ்வேறு கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கும். 2 தலைவர்கள் ஒன்றா சேர்றாங்க அப்படின்னா எப்படி வந்து தமிழக அரசியல் வரலாற்றில் அவங்களோட சேர்க்கை என்பது எப்படி வந்து லேண்ட்ஸ்கேப் மாற்றி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு காஷ்மீரில் வந்து தேசிய மாநாட்டு கட்சி, நேஷனல் கான்ஃபரன்ஸ், அதுதான் முதல் பிராந்திய கட்சி. அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போதே அது வந்து ஒரு பிரிவினைவாத கட்சி. அதனுடைய தலைவர் ஷேக் அப்துல்லா அவர் பிரிவினைவாதம் பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஜனநாயகவாதியாக நம்ம கருதுகிற நேரு ஒரு பல ஆண்டுகள் அவரை இங்கே கொடைக்கானலில் கொண்டு வந்து சிறை வைத்து விடுகிறார். அதனால் பிராந்திய கட்சிகளை பற்றிய ஒரு எண்ணம், அதாவது காங்கிரஸ் வந்து ஒரு மோனோலித் கிடையாது, ஒரே பருப்பொருள் அப்படின்னு கிடையாது. அது வந்து அப்போவே அதில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்துருது காஷ்மீரில். அதற்கு பிறகு வந்து இன்னொரு ஓட்டை எங்கே விழுதுன்னா 57 கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் முதல் முறையாக பேலட் மூலமாக, வாக்குச்சாவடி மூலமாக, துப்பாக்கி இல்லாமல், புரட்சி இல்லாமல், ஆயுதம் தாங்கிய புரட்சி இல்லாமல் ஆட்சிக்கு வருகிறார்கள். இஎம்எஸ் நம்பூதிரிபாட் வர்றாரு. ஆமாம், இஎம்எஸ் நம்பூதிரிபாட். அதுக்கப்புறம் அது கலைச்சிடுறாங்க. அவங்க வந்து ஒரு 2 வருஷமோ என்னமோ தான் ஆள்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கிறிஸ்டியன் மிஷனரிஸ், கிறித்துவ மறைப்பணியாளர்கள், அவர்கள் நடத்துகிற பள்ளிகள், இந்த சிறுபான்மையினருக்கு ஒரு பெரிய அச்சம் வந்துடுது. இந்த இடதுசாரிகள் ஆட்சிக்கு வந்துட்டாங்களே, நமக்கு எதிராக இருப்பாங்களா அப்படின்ட்டு அவர்கள் எழுப்புகிற கூக்குரல். அதுக்கப்புறம் அதுக்கு செவி சாய்த்து அவர்களை முதன்முறையாக அவர்களை டிஸ்மிஸ் செய்கிறார்கள் டெல்லியிலேருந்து. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க தான் வராங்க ஆட்சிக்கு, அது வேறு விஷயம். அதனால் அப்போ தான் அண்ணா ரொம்ப பிரபலமாக இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதற்கு அப்படின்னு கேட்டது அப்போ தான், அந்த நேரத்தில் தான். பிராந்திய கட்சிகள் வருவது என்பதை மத்தியில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு அவர்களுக்கு புரிஞ்சு போச்சு. இது வந்து விடுதலை 47 கிடைக்குது, முதல் பொது தேர்தலில் பெரும் வெற்றியை ஈட்டுகிறது காங்கிரஸ். 57லேயே முதல்ல அது உள்ளே வந்து ஒரு சின்ன ஓட்டை விழுது, கேரளாவில் ஒரு அடி விழுது, ஏற்கனவே காஷ்மீரில் அங்கே ஒரு பிராந்திய கட்சி இருக்குது. ஆனால் 67
முதன்முறையாக இந்த ரெண்டை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா முதன்முறையாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது திமுகவினுடைய வெற்றி, ஒரு எளியவர்களுடைய வெற்றி. அது ரொம்ப சாதாரணமாக இவர்களெல்லாம் வந்து போக்கற்றவர்கள், இவர்களுக்கு பெருசாக அரசியல் தெரியாது, நிறைய படிக்காதவர்கள், ரொம்ப எளிமையான குடும்பங்கள்லேருந்து வரவங்க, இவங்களுக்கு ஒரு நாட்டை எப்படி நிர்வாகம் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்ற எண்ணமெல்லாம் இருந்துச்சு திமுககாரர்களை பற்றி. லம்பன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு ஜெயகாந்தனுடைய மொழிபெயர்ப்பாளர். இவர்கள் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல அம்சம் கிடையாதுன்ற மாதிரி அதுக்கு அர்த்தம். அப்படிப்பட்ட அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அவர்கள் வந்த உடனே கோட்டையினுடைய கதவுகள் முதன்முறையாக குப்பனுக்கும் முனியனுக்கும் சாமானியனுக்கும் திறக்கின்றன. சாமானியர்களே ஆட்சிக்கு வந்து விட்டதாக எண்ணுகிறார்கள். தன்னை சாமானியன் என்று அண்ணா எப்போதும் சொல்லிக் கொள்வார். அவருடைய தலைமையில் ஒரு ஆட்சி நடக்குது. அதில் வந்து அவர்களுடைய மாவட்ட செயலாளர்களாகட்டும் அல்லது அவர்களுடைய அமைச்சர்களாகட்டும் மக்களோட மக்களாக ஒன்றி பழகுகிறார்கள். அதற்கு முன்னாடி அப்படி நடக்கலைன்னா நடந்துச்சு. ஒரு சில பேர் அப்படி இருந்தார்கள், எல்லாரும் அப்படி இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே மக்களிடமிருந்து புறப்பட்டு அங்கிருந்து அந்த மேலெழும்பி வந்தவர்கள். அதனால் ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. இப்போது இதுவரைக்கும் காங்கிரஸ் என்கிற ஒரு பேரியக்கத்தை எதிர்த்து நடந்த அரசியல். அப்போது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான சூழல் இருந்துச்சு. தமிழகத்தை பொறுத்தவரையில் இங்கே வந்து காங்கிரஸ் உடைஞ்ச பிறகு இங்கே காங்கிரஸ் அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் தலைமையில் இயங்குன காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸை வீழ்த்துவதற்கு காங்கிரஸ்லேருந்தே எதிர்ப்பாக இந்திரா காங்கிரஸ்ன்ட்டு ஒன்று புதுசாக புறப்பட்டுருக்கு. அவங்கள ஆதரிப்பது தான் இங்கே இருக்கிற திமுகவுக்கு ஒரு நல்ல சூட்சுமமாக நல்ல வியூகமாக தோணுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிளவை வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்திரா காந்தி பின்னாடி இங்கே பெருசாக யாரும் கிடையாது. அப்போ பல பேர் போய் சேர்ந்தார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்லாம் போய் சேர்ந்துடுறாரு. பெருந்தலைவர் காமராஜர் வாழும்போதே டிஎன் அனந்தநாயகி பெரிய பேச்சாளர், பெரிய சட்டமன்றத்தில் பெரிய சாதனைகளை எல்லாம் செய்தவர் பேசி, அவர் பெருந்தலைவர் வாழும்போதே இந்த பக்கம் வந்துடுறாங்க. அந்த மாதிரி இந்த பக்கம் தான் காத்தடிக்குதுன்னு நினச்சி வந்த பல பேர் இருக்காங்க. அதுக்கு திமுகவினுடைய ஆதரவு, அந்த கட்சிக்கு அவர்கள் தந்த ஆதரவு இன்னும் அதை அதிகப்படுத்தி பெருந்தலைவர் காமராஜனுடைய பலத்தை ரொம்ப குன்ற செய்தது. அதனால் அந்த மாதிரி நினச்சி, அதே மாதிரி காங்கிரஸ் அப்படின்ற ஒரு மூன்றாவது சக்தி அதை வந்து ஒட்டியோ அல்லது அதை எதிர்த்தோ தான் இங்கே தமிழகத்தில் அரசியல் பண்ண முடியுன்ற ஒரு நிலைமை வந்து பல ஆண்டுகள் தொடர்ந்து இருந்துச்சு. பல பொது தேர்தல்கள் அப்படி தான் இருந்துச்சு. அதெல்லாம் மாறினது எப்போன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாக அந்த மாதிரி ஒரு மூன்றாவது பெரிய சக்தி இல்லை. அந்த இடத்துக்கு தான் உங்களுக்கு நடிகர் விஜயகாந்த் வந்தார் 2005க்கு பிறகு. அவர் ஒரு மூன்றாவது பெரிய சக்தியாக வந்தார் ஒன்று. அதுக்கப்புறம் இன்றைக்கி அவர் வழியில் நடிகர் விஜய் அந்த இடத்துக்கு போகணும்ட்டு நினைக்கிறார். ஒருவேளை மூன்றாவது இடத்திற்கு அவர் போகலாம், அதை நம்ம தெரிஞ்சிடும் இன்னும் சில மாதங்களில். ஆனால் மூன்றாவது இடத்துல இருந்த காங்கிரஸ் அங்கே இல்லை. அந்த இடத்துல, அதாவது அவர்கள் ஒரு 3 பெரிய சக்திகள் இருக்கும், அதில் யார் காங்கிரஸ் ஆதரிக்குதோ அவர்கள் வெல்வார்கள். இப்படி தான் இருக்கும். 1977 தேர்தல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 முனை போட்டி. காங்கிரஸ் தனியாக நிற்கிது, அவர்கள் வலதுசாரிகளோடு தனியாக நிற்கிறார்கள். திமுக 230 இடங்களில் தனியாக நிற்கிது. 77 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தனியாக நிற்கிறார். அவரோட வந்து இடதுசாரிகள் மட்டும்தான் கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கூட இருக்குது. 2 முறை தான் இந்த பக்கம் கூட இருந்திருக்கு. ஒன்று அப்போது, இன்னொன்று 1999 பிஜேபியோட திமுக இருந்ததுனால. ஸோ அந்த மாதிரி காங்கிரஸை முன்னிறுத்தி எதிர்த்து ஆதரித்து அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு வந்து மூன்றாவது இடத்துக்கு விஜயகாந்த் வந்த உடனே இந்த 2009 தேர்தலிருந்து உங்களுக்கு வேறு மாதிரி தேர்தல் வியூகங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 1990களுக்கு பிறகே உங்களுக்கு வன்னிய சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2 தலித் கட்சிகள் வந்துருச்சு. இவர்களையும் வந்து நாம் கருத்தில் எடுத்துக்கணும். அதனால் அந்த மோனோலித் ஒருமுகமாக ஒரே பருப்பொருளாக இருந்தது, ஒரே பொருளாக இருந்தது. அந்த மாதிரி இல்லை இப்போது. காங்கிரஸ் என்பது வந்து ரொம்ப, அப்புறம் காங்கிரஸோட இடத்துலையே காங்கிரஸில் இருக்கிற தேசிய கட்சியில் இருக்கணும், தேசிய நீரோட்டத்தோட தமிழ்நாடு சேரணும்னு நினைக்கிற பல பேர் அதிலிருந்து விலகி இன்றைக்கி பிஜேபியில் இருக்கிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க.
இதில் இடதுசாரிகளுடைய பலம் நிறைய குறைஞ்சி போச்சு. சார் இப்போ இதெல்லாமே வந்து பன்முகத்தன்மையா இல்லை வந்து சிதறல் எடுத்துக்கலாமா சார்? சிதறி போயிருச்சா இல்லை பன்முகத்தன்மை பற்றுச்சான்னு எடுத்துக்கலாம்? அதாவது திராவிட இயக்கம் வந்து எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு இயக்கம்ன்றது தான் 1980கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதனுடைய சமூக நலத்திட்டங்களும் அதனுடைய சமூக நீதியும் எல்லாரையும் போய் தொட்ட காலமும் பார்த்தோம். இதில் வந்து விதிவிலக்காக வந்து இஸ்லாமிய சமுதாயம் மட்டும் அவர்கள் ஒரு தனி கட்சியை தொடக்கத்தில் இருந்த பிரிவினைக்கு பிறகும் கூட அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒரு கட்சியை வச்சுருந்தாங்க. அந்த கட்சியினுடைய சிறுபான்மையர் நலம் நாடுவது அந்த மாதிரி மற்ற சிறுபான்மையர் வச்சுக்கலை, இவர்கள் வைத்திருந்தார்கள். அவர்களுடைய நலனுக்காக கொஞ்சம் அதிகமாக பேசுவது, அவங்க தனியாக இயங்கிட்டு இருக்காங்க. அதுலேயே நிறைய பிளவுகள் இப்போ வந்துருச்சு. அதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் வலதுசாரித்தனமாக இருக்கக்கூடியவர்கள் தனியாக பிரிந்து வந்து அவர்கள் ஒரு சக்தியாக இன்றைக்கி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் ஒரு மோனோலித் கிடையாது தமிழகத்தில். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இந்த திராவிட இயக்கங்களுடைய எல்லாரையும் அரவணைத்து செல்கிற, எல்லாருக்கும் அதனுடைய திட்டங்கள் போய் சேருகிற, நலன்கள் போய் சேருகிற அந்த நிலை வந்து 80களில் நடக்கலை. 80களுக்கு பிறகு அது தெரிய வருது. அப்போ அந்த வன்னியர்கள் அதிலிருந்து தேர் எஸ்ட்ரேஞ்ச்ட், அதிலிருந்து பிரிந்து அவர்கள் தனியாக இயங்க தொடங்குகிறார்கள். இந்த கூடாரத்தில் இருந்தோம்னா மற்றவர்கள் முன்னேறிய அளவுக்கு நம்ம முன்னேறலை, அதனால் நம்ம தனியாக உள்ஒதுக்கீடுன்றது கேட்கணும், போராடணும் அப்படின்னு நினச்சவர்கள் வெளியே வருகிறார்கள். இதே எண்ணம் இதுவரை பல கூடாரங்களில் இருந்த தலித்துகளுக்கு வருகிறது. 2 இடங்கள்ல இருந்து. டாக்டர் கிருஷ்ணசாமி அங்கிருந்து அவர் வந்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் முதல் சட்டமன்றத்திற்கு போகிற தலித் தலைவர். அதற்கு பிறகுதான் இங்கே உங்களுக்கு வட தமிழ்நாட்டில் திருமாவளவனுடைய வருகை. இவர்கள் 2 பேரையும் அரவணைச்சு முதல்ல கொண்டு போனது மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனார். இவர்களுக்கு மற்ற கட்சிகள்லாம் பெரிய அங்கீகாரம் தரலை. 98ல் ஜெயலலிதா அம்மையார் திருமாவளவனை அரவணைத்து கொண்டார். அந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் திருமாவளவனும் நம்ம வைகோவும் இவர்கள் 3 பேரும் ஜெயலலிதா அம்மையார் அமைத்த கூடாரத்தில் இருந்தார்கள். பெரிய வெற்றி அந்த தேர்தலில் அவர்கள் வென்றார்கள். ஒரு 30 இடங்கள் சுப்பிரமணியன் சுவாமியோடைய ஒரு தொகுதியை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா. அதனால் இந்த எல்லாரையும் தொடக்கூடிய, எல்லாரையும் எட்டக்கூடிய சமூக நீதியும் நலத்திட்டங்களும் இன்னும் மீண்டும் அதை மறு ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு திராவிட கட்சிகள் இன்னைக்கு வந்துருச்சு. சார், நம்ம தேர்தல் பேசணும் அப்படின்னா வாக்குறுதிகளை நிச்சயமாக பேசி தான் ஆகணும். ஸோ தொடர்ந்து பல கட்சிகள் வந்து வாக்குறுதி கொடுத்து வழக்கமாக இருக்குது இப்போ ஒவ்வொரு தேர்தலையும். ஸோ உங்களோட நினைவில் கேட்குறேன், அந்த பழைய தேர்தல்களில் எந்த வாக்குறுதி ரொம்ப வந்து உங்களை வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு? எந்த வாக்குறுதி வந்து அந்த கட்சிகள்லாம் பூர்த்தி பண்ணாங்க சார்? ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்குறுதியை சொல்ல முடியுமா? 1980ல் திமுக நாடாளுமன்ற தேர்தல்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பெரிய வெற்றியை பெறுது. அதே வெற்றியை சட்டமன்ற தேர்தலில் பெறுவார்கள் அப்படின்ற எண்ணத்தில் அவர்கள் எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைக்க சொல்கிறார் இங்கே கலைஞர். அவர்கள் கலைத்து விடுகிறார்கள். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதங்களுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிலிருந்து வைத்த முதல் வாக்குறுதி என்ன தெரியுமா? முதன்முறையாக அவர்கள் ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு வாக்குறுதி வைத்தாங்க. 5 கிலோ அரிசி வாங்கினீங்கன்னா 1 கிலோ அரிசி இலவசம். அதாவது 1980லே வந்துருச்சு. அதே மாதிரி பட்டதாரிகளாக இருப்பவர்கள், அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு இடங்களில், வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்திருப்பவர்களுக்கு மாதம் 100 ரூபாய் உதவி பணம், அதுவும் வந்துருச்சு அப்போவே. அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் வந்து எனக்கு வாக்குறுதிகள் என்ன பெரிய அளவில் எந்த வாக்குறுதியும் உங்களுக்கு 67ல் 3 படி அரிசி, 1 ரூபாய்க்கு 3 படி அரிசின்றது அது வந்து தேர்தல் அறிக்கையில் இல்லாத வாக்குறுதி. வெளியில் அவங்க பேசினது. நீங்கள் என்னை கேள்வி கேட்டுகிட்டே இருக்காதீங்க இது சாத்தியமான்ட்டு, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, எனக்கு வாய்ப்பு தந்து இதை நான் பண்ணலைன்னா திமுக இனிமேல் நிரந்தரமாக எந்த தேர்தலிலும் நிற்காதுன்னு சொல்லிட்டு நான் எழுதி தரேன் அப்படின்லாம் சொல்லி அண்ணா பேசினாங்க. அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அப்போது இது சாத்தியமான உடனே அது வரைக்கும் 3 படி 1 ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு சொன்னவங்க 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்னு மாற்றினாங்க அவங்களுடைய வாசகங்களை. வந்த உடனே 2 இடத்துல கோயம்புத்தூர்லேயும் சென்னையிலையும் மட்டும் சில மாதங்கள் மட்டும் ஒரு சோதனை அடிப்படையில் அதை பல அதிகாரிகளுடைய எதிர்ப்புக்கு மத்தியில் அண்ணா நம்ம சொன்ன வாக்குப்படி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பண்ணார். அது பண்ண முடியல. அப்போ வந்து நம்முடைய தமிழக அரசனுடைய வரவு செலவு திட்டம்
240 கோடி ரூபாய் தான். 240 வெறும் 240 கோடி தான். இன்றைக்கி ஒரு கட்டடத்தினுடைய விலையே எவ்வளவு இருக்கும்? அதில் இதற்காக ஆகிற செலவு வந்து 10 கோடி. அந்த 10 கோடி இல்லை. அதனால் வந்து அவர் அந்த திட்டத்தை கைவிடுறார். அதை மக்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு தலைக்கு 5 கிலோ அரிசி இலவசம் என்ற அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்கா அல்லது தேஞ்சிருக்கான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும், இல்லை நான் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கவர்களுக்கு 5 கிலோ அரிசி இலவசமாக இன்றைக்கும் வாங்க வேண்டிய ஒரு நிலை இருக்குன்னா அது வளர்ச்சியாக இல்லையான்னு நம்ம கேட்கணும். ஆனால் அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் ஒரு படி அரிசி 1 ரூபாய்க்கு தருவதற்கு முடியாத ஒரு அரசு இந்த 67 அது இன்றைக்கி 2026 நம்ம இருக்கோம். இந்த 50 ஆண்டுகளில் இன்றைக்கி அரசனுடைய வீச்சு வந்து பெருசாகிடுச்சு. ஒரு 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு 20 கிலோ அரிசி இலவசமாக மாதம் கிடைக்குதுன்றது, அதை கொடுக்க முடியும் ஒரு அரசாலன்றது, அது ஒரு பெரிய வளர்ச்சின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதை வாங்க வேண்டிய நிலையில் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது அது ஒரு தளர்ச்சின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கம்பேரிசன் பற்றி பேசும்போது 2026 தேர்தலில் நீங்கள் சொன்னது போல் விஜய் ஒரு ஃபேக்டராக இங்கே ப்ளே பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த தேர்தல்களில் அப்படி முக்கியமாக சில ஃபேக்டர்கள்லாம் ப்ளே பண்ணாங்க, அந்த தேர்தல்களுக்கும் இப்போ நடக்க போகிற தேர்தல்களுக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் வச்சா என்ன சார் சொல்லுவீங்க? இல்லை, இப்போ உங்களுக்கு இந்த 67 கூட்டணி பலத்தில் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அது மாதிரி தான் இப்போ கூட்டணிகள் தான் நிறைய முடிவு பண்ணுது. நீங்கள் ஒரு வலிமையான கூட்டணி இருந்தால் நீங்கள் பெருசாக வென்று வரலாம். 2001 திமுகவோட கூட்டணி சேர்வதற்கு யாருமே தயாராக இல்லை. அதனால் ஒரு 7-8 வகுப்புவாத ஜாதி கட்சிகளோடு அவர்கள் கூட்டணி வைத்துக்கொண்டு அந்த தேர்தலில் நின்று தோற்று போனார்கள். 2001 பெரிய கூட்டணியே எதிர்பக்கம் ஜெயலலிதா அம்மையார் அமைத்தார் மூப்பனாரோடு. எந்த மூப்பனார் அவரை எதிர்த்து தனியாக ஒரு கட்சியை தொடங்கினாரோ காங்கிரஸை உடைத்து விட்டு, அதே மூப்பனார் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அம்மையாரோடு சமரசம் செய்து கொண்டு அவர்களோடு கூட்டணி வைத்து அவர்களை முதல்வராக்கினார். இது நடந்தது பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்த தேர்தலில் பெரிய கூட்டணி அம்மையார் பக்கம் அமையலை, அவர்கள் பக்கம் அமைஞ்சிருச்சு. அந்த தேர்தலில் ஒரு முக்கியமான நீங்கள் வாக்குறுதி பற்றி சொன்னீங்க, அதில் தான் இலவச தொலைக்காட்சி பெட்டி அப்படின்ற வாக்குறுதி முதல் வந்தது. அதை உடனே அப்போ இருந்த பழைய நிதியமைச்சர் நம்முடைய ப. சிதம்பரம் சொன்னார், அதுதான் இந்த தேர்தலினுடைய கதாநாயகன் அப்படின்னார். அதுதான் எல்லாரும் பேசினாங்க. அதுக்கு விழுந்து நிறைய பேர் வாக்களித்ததெல்லாம் உண்டு. ஆனால் அது கூட்டணி பலத்தால் திமுக வென்ற ஒரு தேர்தல். சார், இவ்வளோ நேரம் எங்கள்கிட்ட ஒரு சுவாரஸ்யமான வரலாறுகளை ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.